இல்லை என்றால் மஞ்சள் பொத்தானை அழுத்த வேண்டும். ஓட்டு போட விரும்பாதவர்கள் என்ற அவர்களுடைய பெயருக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த விளக்கில் மஞ்சள் ஒளி தெரியும். இது நடந்தது. எல்லோரும் ஓட்டு போட்டார்கள். டிவிஷன் வந்தது. எல்லோரும் அவர்கள் இருக்கைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொத்தான்களை அழுத்தினார்கள். நான் சிவப்பு பொத்தானை அழுத்தினேன். எல்லோரும் பச்சை பொத்தானை அழுத்தினார்கள். அந்த பாராளுமன்ற சுவரில் இருக்கக்கூடிய அந்த வரைபடத்துக்குள்ளே பல்புகள், சின்ன சின்ன பல்புகள், 253 பல்புகள் அதிலே இருக்கும். அதிலே பார்த்தால் எல்லாம் பச்சை விளக்குகளாகவே தெரிகிறது. எல்லாம் ஒரே ஒரு சிவப்பு விளக்கை தவிர. என்னுடைய எண் குறிக்கப்பட்டிருந்த அந்த கட்டத்திற்குள் இருக்கிற விளக்கு சிவப்பாக ஜொலித்தது. உடனே காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் எம்பி என் நண்பர் எழுந்து, முதல்ல சொன்னோம், எல்லாம் நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம், பிடிவாதம் பிடித்து இந்த டிவிஷன் கேட்டீங்க, கடைசியில் யூ ஆர் லெஃப்ட் அலோன், யூ ஆர் ஐசோலேட்டட், ஒரு தனியாக விடப்பட்டு விட்டாய், உனக்கு ஓட்டை தவிர வேற ஒரு ஓட்டு கிடையாது இங்கே என்ற போது நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், மை டியர் ஃப்ரெண்ட், lion also is alone in the jungle, still is the king. காட்டிலே சிங்கமும் தனியாகத்தான் வருகிறது, ஆனால் காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் என்று நான் சொன்னதோடு மட்டுமல்ல, அதே சபையில் இந்திய எதிர்த்து போராடிய அந்த உணர்வோடுதான் அதற்கு பிறகு நடைபெற்ற அத்தனை போராட்டங்களிலும் அரசியல் சட்டத்தை கொளுத்துகிற போராட்டம் வரையில் இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைப்பு விடுத்து வழியனுப்ப சென்ற டாக்டர் கலைஞரை 6 மாதம் சிறையிலே பூட்டி, மதுரை முத்துவும் காதர் சாவு உள்ளிட்ட 4 பேரை 1.5 வருடம் சிறை காவலிலே வைத்து, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் SS தென்னரசு அவர்களை 1.5 ஆண்டு காலம் சிறையிலே வைத்து, அவர்கள் இதையெல்லாம் அரசியல் சட்டத்தை எதிர்த்தவர்கள் என்பதற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களே. அதற்கு பிறகு இதே கோவை மாநகரில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை டாக்டர் கலைஞர் அவர்கள் நடத்திய போது கடைசியாக கலைஞருக்கு முன்பு உரையாற்றியது யார் என்று நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு. நான் டெல்லியிலிருந்து விமானத்திலே பறந்தோடி வந்து சென்னையிலிருந்து ரயிலை பிடித்து இந்த மாநாட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அந்த மாநாட்டில் அங்கே கலைஞர் பேசுவதற்கு முன்பு கடைசியாக பேசியவர் இன்றைய முதலமைச்சர் அன்பு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த மாநாட்டிலே கலைஞர் அவர்கள் சட்டத்தை கொளுத்துவோர் பட்டியலை வாசித்த போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் தலைமை தாங்க போகிறார்கள் என்று போட்டுவிட்டு திருநெல்வேலி மாவட்டம் என்று என் பெயரை உச்சரித்தார். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு திருநெல்வேலிக்கு ஓடி சென்று எல்லா இடங்களிலும் சுவர் எழுத்துக்கள் எழுதி போர்டுகள் வைத்து குறிப்பிட்ட நாளில் இங்கே அரசியல் சட்டத்தை வைகோ கொளுத்துவான் என்பதை பிரகடனம் செய்துவிட்டு வந்தேன். நாட்கள் நெருங்கின. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது, 3 நாட்கள் தான் இருக்கிறது. நான் அன்பகத்துக்கு சென்றேன். அப்பொழுது அன்பகத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது திமுக தலைமை நிலையம். அப்பொழுது அண்ணன் நீலநாராயணன், அண்ணா இருந்த காலத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த நீலநாராயணன் என்னை தனியாக அழைத்து, இன்றைக்கு முரசொலி படித்தீர்களா என்று கேட்டார். இல்லை, பார்க்கவில்லை என்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டத்தை கொளுத்துவர்களுக்கு தலைமை தாங்குவர்கள் பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்த உங்கள் பெயர் நீக்கப்பட்டு விட்டது. எனக்கு என்ன காரணம் என்று தெரியாது, உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ரகசியமாக இதை சொல்லுகிறேன் என்றார். நான் இவ்வளவு பெரிய தாக்குதலா? ஊரெல்லாம் எழுதி போட்டிருக்கிறார்கள், போர்டு வைத்திருக்கிறார்கள், அரசியல் சட்டத்தை நான் எரிக்கப் போகிறேன் என்று. இப்பொழுது ஏன் என் பெயரை எடுத்து விட்டார்கள் தெரியவில்லை என்கிற போது கலைஞர் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார் ஆலிவரோடு. அவர் முன்னிருக்கையில் அமர்ந்திருக்க, பின்னிருக்கையில் அண்ணன் முரசொலி மாறனும் நானும் அமர்ந்திருந்தோம். கார் வீட்டு வாசலிலே நின்றவுடன் அண்ணன் முரசொலி மாறன் எழுந்து வேகமாக சென்று விட்டார். நான் காரை விட்டு இறங்கி மாடி படிகளிலே கலைஞர் காலெடுத்து வைப்பதற்கு முன்பாக குறுக்கே போய் நின்று கொண்டு
அண்ணே 2 நிமிஷம் என்னை பேச விடுங்க. என்ன 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 ஏன் என் பெயரை எடுத்தீர்கள்? ஒரு சொல்லியில் அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் என்று ஊரெல்லாம் தம்பட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் தம்பிமார்கள். நாளைக்கு தெருவிலே நின்று கொண்டு மைக்கிலே புலியவன், ஒலிபெருக்கிலே புலியாக பாய்வான், சிங்கமாக கர்ஜிப்பான், ஆபத்து வந்து விட்டால் ஓடி போய் விடுவான் என்று என்னை கேலி செய்ய மாட்டார்களா? அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திமுக கழக தொண்டன் அந்த டீ கடை வாசலிலே தலைகவிழ்ந்து நிற்பானே, இதற்கேன் இடம் கொடுத்தீர்கள்? நான் அரசியல் சட்டத்தை கொளுத்துவதென்று அறிவித்து விட்டு ஊரெல்லாம் விளம்பரம் செய்துவிட்டு அதை கொளுத்தாமல் போறார். நான் திமுக கழகத்தினுடைய கண்மணிகளிலே வீரமானவன் என்ற பெயர் இருக்காது. கோழை, பயந்தாங்கொள்ளி, பயந்து ஓடிவிட்டார் என்றல்லவா எனக்கு நாளை என்னை எள்ளி நகையாடுவார்கள் என்று சொன்னபோது ஒன்றுமே அவர் சொல்லவில்லை. தலைவர் அவர்களே, தடுத்து நிறுத்துகின்ற முயற்சியிலே இனி ஈடுபடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வேகமாக சென்று, அப்பொழுது செல்போன் கிடையாது, வீட்டிலே ஒலிக்கின்ற அந்த தொலைபேசி தான், அதை ரிசீவரை எடுத்து கீழே வைத்து விட்டேன். கலைஞர் ஒருவரை திரும்ப அழைப்பார் என்று மாலையிலே நெல்லை எக்ஸ்பிரஸில் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு சென்று கோவில்பட்டி ரயிலடியில் இறங்கி என் கிராமமாகிய கலிங்கப்பட்டிக்கு சென்று என் தாயார் மாரியம்மாள் காலில் வழக்கம் போல எங்கு சென்றாலும் அதை செய்வது வழக்கம், காலில் விழுந்து வணங்கிவிட்டு, முக்கியமான வேலையாக நான் திருநெல்வேலி செல்கிறேன் அம்மா, என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கள் என்றபோது அவர் கடவுள் பக்தி மிக்கவர் என்பதனாலே என்னை அவர் வணங்குகிற பூஜை அறைக்குள்ளே அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய விளக்கிலே திரியை நெருப்பு வைத்து ஏற்றிவிட்டு தாம்பாளத்திலே இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து என் நெற்றியிலே பூசிவிட்டு, நீ போகிற காரியம் ஜெயமாகட்டும் என்று மாத்திரம் சொன்னார். அதற்குள்ளாக தபால் ஆபீஸிலே இருந்து வந்த அந்த தோழன் எனக்கு வந்த தந்தியை காட்டினார். நீங்கள் அரசியல் சட்டத்தை கொளுத்தக்கூடாது, உடனே சென்னைக்கு திரும்புங்கள் என்று பேராசிரியர் பெயரிலே கலைஞர் தந்தி அனுப்பியிருந்தார். நான் அந்த தந்தியை வாங்கி பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு நெல்லைக்கு சென்றேன். மாவட்ட செயலாளர் டி.ஏ.கே. லக்ஷ்மணன், கலைஞர் அவர்கள் சொல்லி பேராசிரியர் பொதுச் செயலாளர் ஒரு தந்தி அனுப்பியிருக்கிறார், நீங்கள் அரசியல் சட்டத்தை கொளுத்தக்கூடாது, என்ன செய்ய போகிறீர்கள் என்று தந்தியை காட்டினார். ஏற்கனவே அந்த தந்தி என் பாக்கெட்டில் தான் இருக்கிறது, கலிங்கப்பட்டிக்கு வந்த தந்தி, இதையும் கொடுங்கள் என்று பாக்கெட்டிலே வைத்துவிட்டு, எடுத்த முடிவில் மாற்றமில்லை. முன்வைத்த காலை பின்வைக்கும் வழக்கம் எக்காலத்திலும் எனக்கு இல்லை, நான் அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் என்று ஏற்கனவே தயாராக கொண்டு வந்திருந்த அரசியல் சட்ட புத்தகத்தையே கையிலே தூக்கி கொண்டு நூற்றுக்கணக்கான தோழர்கள் சூழ்ந்து நிற்க, சற்று தொலைவிலே நேர்மைக்கு பெயர் போன இலக்கணமான போலீஸ் அதிகாரி டிஐஜி ஜாஃபர் அலி சற்று தொலைவிலே நிற்க, காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி பாண்டியன் ஐபிஎஸ் பக்கத்திலே நிற்க, நான் அரசியல் சட்டத்தை எல்லோரும் திறந்த போது அரசியல் சட்டத்தின் 17வது பகுதியை கிழித்து, இப்பொழுது என் கையில் இருப்பது இந்திய அரசியல் சட்டம், இதை தீ வைத்து கொளுத்த போகிறேன் என்று தீ வைத்து நெருப்பு வைத்து அந்த தாள் முற்றிலும் கருகி சாம்பலாகிற வரை தீ வைத்து விட்டு நான் அடைக்கப்பட்டேன் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில். அப்பொழுது நான் பேசுகிற போது சொன்னேன், ஓடும் மேகங்களே, நீங்கள் சென்று சென்னை சிறையில் இருக்கிற என் தலைவனிடம் சொல்லுங்கள், உங்கள் தம்பி சட்டத்தை, அரசியல் சட்டத்தை திருநெல்வேலி வீதியிலே கொளுத்தி விட்டான் என்று சொல்லுங்கள். பாடி செல்லும் பறவைகளே, நீங்கள் போய் சென்னை காராக்கிரகத்திலே இருக்கக்கூடிய கலைஞரிடம் சொல்லுங்கள், உங்கள் தம்பி நெல்லை சந்திப்பிலே அரசியல் சட்டத்தை கொளுத்தினான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பேசிவிட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு ஒரு கடிதம் கலைஞருக்கு எழுதினேன். டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வணக்கம். தங்கள் கட்டளையை மீறியதற்காக என் மீது ஆத்திரப்படக்கூடாது, நீங்கள் கோபப்படக்கூடாது. உங்கள் பெருமையை, நீங்கள் தலைமையேற்று நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகிமையை தெருவீதிகளிலே இருந்து யாரும் எள்ளி நகையாடிவிடக் கூடாது என்பதற்காக நான் சட்டத்தை கொளுத்தினேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் குறளோவியம் தீட்டியிருக்கிறீர்கள், திருக்குறளை பெரிதும் மதிக்கிறீர்கள், அதில் பகை மாற்றி
என்கின்ற அந்த படைமாட்சிய அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளின்படி இறைவனே சீறினாலும் வேந்தனே கோபப்பட்டாலும் வீரர்கள் அதற்காக தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்று அந்த திருக்குறளையும் அந்த கடிதத்திலே எழுதி நான் அனுப்பி வைத்தேன். 3 மாத காலம் கழித்து நான் விடுதலையான பின் நான் சிறையிலேயே ஒரு பிரச்சனையினால் 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததால் இன்னிருக்கிற நிலைமையை விட மிகவும் மெலிந்து போயிருந்த நிலையில் அண்ணன் கலைஞர் அவர்களை பார்க்க போன போது அண்ணன் வீரமணி அவர்கள் அங்கே வாட்ட சாட்டமாக இருக்கின்ற நீங்கள் இவ்வளவு மெலிந்து போய்விட்டீர்களே என்று சொன்னபோது ஒன்றும் இல்லைன்னா ஜெயில் நல்லா தான் இருந்தது என்று மாத்திரம் சொல்லிவிட்டு வெளியே வருகிற போது 1000 விளக்கின் அற்புத விளக்கு என்று திமுகவிலே பாராட்டப்பட்ட உசேன் என்னை வந்து கட்டி பிடித்து கொண்டார். நீங்க பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தலைவருக்கு எழுதின கடிதத்தை என்னை கூப்பிட்டு அவர் அறையில் இந்த கடிதத்தை பார்த்தியா பாரு, நம்ம கட்சியில் எவ்வளவு லட்சியம் உறுதி கொண்ட வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை இதை பார்த்து தெரிந்து கொள்ள என்று உங்கள் கடிதத்தை என்னிடம் காட்டி மெச்சிக்கொண்டார் என்ற போது நான் என் கண்களிலே ஆனந்த கண்ணீர் நிறைந்தது. இதை போல கழகத்தினுடைய மேன்மையை உயர்த்துவதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேனே, அதே மன்றத்தில் அண்ணன் முரசொலி மாறன் இந்தியை எதிர்த்து தனிநபர் மசோதா கொண்டு வந்த போது என்னை அழைத்து வடநாட்டு தலைவர்கள் ஒரு சிலராவது இந்த மசோதாவை ஆதரித்து பேச வேண்டும், நீங்கள் தான் எல்லோரிடமும் நட்பாக பழகுகின்றீர்களே, அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அண்ணன் முரசொலி மாறன் சொன்னார். நான் அந்த அவையில் எல்லோரையும் குலுங்க சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கின்ற பிலு மோடி இருக்கிற இடம் சென்றேன். பிலு மோடி எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்திரா காந்தியே அவருடைய நகைச்சுவையிலே விழுந்து விழுந்து சிரிப்பார். அவர் ஷேக்ஸ்பியரை சொல்லுவார், இதயத்துள்ள அங்கே இருந்து அவர் டெனிசனை எடுத்து சொல்வார். அப்படிப்பட்ட அற்புதமான வாதங்கள் அந்த சபையிலே நடக்கும். மெய்சிலிர்த்து போவேன், என்ன ஞானத்தோடு இந்த எம்பிக்கள் பேசுகிறார்கள் என்று. ஆகவே நான் பிலுமொழி அவர்களிடம் சென்றேன். அவர் என்னை பிரியமாக நடத்துவார். பூபேஷ் குப்தாவும் அப்படித்தான். அவர் என்னன்னு கேட்டார், ஒரு உதவி செய்யணும், நீங்க என்ன, எங்க தலைவர் முரசொலி மாறன் இங்கே கொண்டு வந்திருக்கின்ற இந்தியை எதிர்க்கின்ற தனிநபர் மசோதாவில் நீங்கள் ஆதரித்து பேச வேண்டும் அவரை என்றேன். மிஸ்டர் சாமி, I don't come in the afternoon. After lunch I have to take rest. நான் ஒரு நாள் சபைக்கு பிற்பகலில் வந்தது கிடையாது. டாக்டர்களுடைய அறிவுரைப்படி உணவருந்திய பிறகு நான் ஓய்வெடுப்பது வழக்கம். நான் வர முடியாது என்றார். நான் சொன்னேன், வடநாட்டிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்தி வெறியர்கள் என்றுதான் எங்கள் தமிழ்நாட்டிலே நினைக்கிறார்கள். அது மாற்றப்பட வேண்டாமா? நீங்கள் இந்தியை உண்மையில் ஆதரிக்கிறீர்களா? நோ நோ நெவர் என்றார். நீங்கள் ஆதரிக்கவில்லை. அது எப்படி தெரியும் ஊருக்கு? வடநாட்டு தலைவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்பது நீங்கள் பேசினால் தான் தெரியும். நீங்கள் பேசினால் தமிழ்நாட்டிலே பதிவாகும். வடபுலத்திலும் இதை எதிர்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற பெயரும் புகழும் வரும். கொஞ்ச நேரம் யோசித்தார். எஸ், ஐ வில் oblige. நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை தானே வருது பிரைவேட் மெம்பர் பில். ஆமாம், நான் வருகிறேன் என்று சொன்னார். நான் வந்து அண்ணன் மாறனிடம் சொன்னேன். அவர் நம்பவே முடியவில்லை. அவர் ஒரு நாள் வரமாட்டாரே. இல்லைன்னா நீங்கள் கொண்டு வந்த மசோதாவில் அவர் ஆதரித்து பேசணும்னு சொன்னேன். இல்லைன்னா வடநாட்டுக்காரர்கள் எல்லோரும் இந்தி வெறியர்கள் என்று தான் எங்கள் தமிழ்நாட்டிலே நினைப்பார்கள் என்று சொன்னேன். வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதே போல குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை என்று 2:30 மணிக்கெல்லாம் சபை கூடுவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் தன்னுடைய இருக்கையிலே வந்து அமர்ந்தார். அவர் எப்படி சிரிக்க வைப்பார் தெரியுமா? ஒரு நாள், அதாவது அவருடைய இருக்கையிலிருந்து காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் வழியாக ஊடுருவி அந்த வாசலுக்கு சென்று வெளியே போய்விடுவார் வழக்கமாக. அன்றைக்கு அப்படி செல்லுகிற போது ஒரு எம்பி எழுந்து, இந்த சபையினுடைய மரபு என்ன சொல்லுகிறது என்றால், யாரும் முதுகை காட்டக்கூடாது தலைவருக்கு என்று இங்கே சபையிலே மரபு இருக்கிறது. பிலு மோடி அதை மீறுகிறார். அவர் முதுகை காட்டியவாறு வாசலை நோக்கி செல்கிறார் என்றவுடன் மோடி எழுந்தார். இந்திரா காந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. மோடி எழுந்தார். மிஸ்டர் சேர்மன், ஐ டோன்ட் ஹேவ் எய்தர் பேக் ஆர் ஃப்ரண்ட், ஐ ஆம் ரவுண்ட்.
என்று சொன்னார். எனக்கு முன்பக்கமும் கிடையாது, பின்பக்கமும் கிடையாது. நான் ரவுண்டா பந்து போல சுற்றி இருப்பவன் என்று இந்திரா காந்தி உட்பட எல்லோரும் சிரித்தார்கள். அப்படிப்பட்ட பிலுமூடி அவர்களை பார்த்து சபை தலைவர் துணைத் தலைவர் வந்து உட்கார்ந்து இடது பக்கம் பார்த்துவிட்டு, வாட் இஸ் சர்ப்ரைஸ் மிஸ்டர் மோடிஜி, யூ ஆர் சிட்டிங் ஹியர், நெவர் ஹேப்பன்ட் இன் திஸ் ஹவுஸ். பிற்பகல்ல ஒரு நாள் இந்த சபைக்கு வந்ததில்லை, இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன காரணம் என்றார். அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஃபார் தி சேக் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சுவாமி கோபால் சாமி, அவருக்காக வந்திருக்கிறேன். அவர் என்னை கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னவாறு அவர்கள் தலைவர் கொண்டு வந்த மசோதாவை நான் ஆதரித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்று அற்புதமான ஒரு ஆங்கில உரை நிகழ்த்தினார். இங்கிலீஷ் இஸ் எ விண்டோ ஃபார் வேர்ல்டு நாலேஜ். உலக ஞானம் அறிவதற்கு சாதனம்தான் ஆங்கிலம். அது இந்தியாவிலே இருக்கிற வரைதான் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு இருக்கும். இல்லையே இந்தியை நீங்கள் திணிப்பீர்களானால் இந்தியா துண்டு துண்டாக சிதறுண்டு போகும் என்று பிலுமோடி மாறனுடைய மசோதாவிலே பேசினார். அதே போல துண்டு துண்டாக இந்த நாடு பிரிந்து போகும் என்று பலமுறை எச்சரித்ததோடு எங்கள் காஞ்சி மாநாட்டில் நான் தீர்மானம் கொண்டு வந்து வாசித்தேன். இனிமேல் இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியன் யூனியன் என்று அரசியல் சட்டத்தில் எழுதக்கூடாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று தான் எழுத வேண்டும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பல மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு அமெரிக்கா என்பதை போல பல மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இப்படி ஒரு தீர்மானத்தை எந்த காலத்திலும் போட்டது கிடையாது. எங்கள் மாநாட்டிலே இந்த தீர்மானத்தை போட்டோம். பத்திரிகையாளர்களை பின்பு சந்தித்த போதும் அதை நான் வலியுறுத்தி பேசினேன். இதையெல்லாம் மீறி நீங்கள் இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பீர்களானா, இந்துத்துவ கோட்பாடுகளை திணிப்பீர்களானா, ஐ டூ வார்ன் யூ த யூனியன் கவர்மெண்ட். நான் சூலூர் மேடையில் இருந்தவாறு எச்சரிக்கிறேன். இந்த உபகண்டம் இது பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல, it is not a country, this is a subcontinent. இது ஒரு உபகண்டம் consisting of so many nationalities, பல தேசிய இனங்களை கொண்ட உபகண்டம் தான் இந்த இந்தியா என்று தன் கன்னி பேச்சிலே மெய்டன் ஸ்பீச்சிலே அறிஞர் அண்ணா அவர்கள் 1963 ஏப்ரல் மாதம் ராஜ்யசபையிலே முதல் பேராகிராஃபை தான் அவர் பேச்சை தொடங்கும் போது பேசிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், therefore we want right of self determination, சுய நிர்ணய உரிமை எங்களுக்கு வேண்டும். இதை பல பேர் அண்ணா கொள்கையை விட்டு விட்டார், அங்க பார்லிமெண்ட்டுக்கு போன உடனே இந்த திராவிட நாட்டை மறந்து விட்டு வேறு எதையோ பேசிவிட்டு வந்து விட்டார் என்றார்கள். அந்த கன்னி பேச்சை நான் மீண்டும் எடுத்து கடைசியாக இப்பொழுது விடைபெற்று வந்தேனே, என் பதவிக்காலம் முடிந்து அங்கே இருக்கிற எம்பிக்களின் தலைவர்கள் விடைபெற்று ஓய்வு பெற்று செல்கிறவர்களை வாழ்த்தி பேசி அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த போது நான் எழுந்து நின்று அண்ணா என்ன பேசினாரோ அதை அப்படியே மேற்கோள் காட்டி, இந்த உபகண்டம் துண்டு துண்டாக தனித்தனி தேசிய இனங்களாக பிரிந்து போகும் ஆபத்து இருக்கிறது என்றவுடன் ஒரு எம்பி எந்திரிச்சு only one nationality, Indian nationality என்றார். I don't agree with you. This consists of so many nationalities. நான் மீண்டும் சொன்னேன், மௌரிய சாம்ராஜ்யம் இருந்ததே, உங்கள் இந்தியா இருந்ததா? எங்கள் தென்னாடு உங்கள் லகான்களுக்குள் இருந்ததா? குப்த சாம்ராஜ்யம் இருந்ததே, எங்கள் தமிழ்நாடு உங்கள் ஆளுகைக்குள்ளே இருந்ததா? கனிஷ்கரின் ஆட்சி இருந்ததே, ஹர்ஷவர்தன் ஆட்சி இருந்ததே. என்றைக்காவது உங்கள் வடநாட்டு படைகள் எங்கள் செந்தமிழ் நாட்டு பூமியிலே காலெடுத்து வைத்ததுண்டா? எங்கள் மன்னர்கள் கடல் கடந்து சென்றார்கள், கீழ்த்திசை நாடுகளை வென்றார்கள் என்று சொல்லிவிட்டு ராஜராஜ சோழன் கங்கையை கடந்தான், இமயத்திலே புலிக்கொடி பறித்தான். அவன் மகன் ராஜேந்திர சோழன் கப்பல் படையை வைத்து கீழ்த்திசை நாடுகள் அனைத்தையும் ஜெயித்தான். இதை எழுதியிருப்பது யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. எங்கே இருந்து? நைனிட்டார் சிறைச்சாலையில் இருந்து. யாருக்கு? பிரிய மகள் பிரியதர்சினி இந்திராவுக்கு
அதில் எழுதுகிறார், இந்தியாவிலே இருந்த எந்த சாம்ராஜ்யமும் இந்திய எல்லைக்கு வெளியே போனது கிடையாது, ஒரே ஒரு விதிவிலக்கை தவிர. தட் இஸ் த சோழா எம்பையர். சோழர்களின் சாம்ராஜ்யம். அவர்கள் இங்கே இருந்தபோது அவர்கள் சோழ சாம்ராஜ்யத்திலே கப்பல் படை வைத்திருந்தார்கள். அந்த கப்பல்களில் போர் யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் தாங்குகின்ற அந்த வலிமையை அந்த நிபுணர்கள் கப்பல்களை உருவாக்கும் போதே ஏற்படுத்தி இருந்தார்கள். ராஜேந்திர சோழன் எல்லா நாடுகளையும் கீழ்த்திசை நாடுகளை ஜெயித்தான், புலிக்கொடியை பறக்க விட்டான். இந்த பெருமை இந்தியாவில் எந்த சாம்ராஜ்யத்துக்கும் எந்த மன்னருக்கும் கிடையாது என்று மகளுக்கு எழுதினார். இதை 1986 வருடம் நவம்பர் 26 இதை நான் பேசினேன். பேசிவிட்டு என் சக நண்பர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நீங்கள் இன்றைக்கு வெளியே போகும்போது பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய வெளிச்சுவரின் உள்பக்கத்தை பாருங்கள். வரிசையாக சித்திரங்கள் இருக்கும், ஓவியங்கள் இருக்கும். அதில் ஒரு ஓவியம் மகாராணா பிரதாப் சிங்கினுடைய தியாகத்தை பற்றிய ஓவியம். அதற்கு அடுத்த ஓவியத்தை பாருங்கள், தி எக்ஸ்பெடிஷன் ஆஃப் சோழா எம்பையர். அவர்கள் வெளிநாடுகளுக்கு படையெடுத்து சென்ற சோழ சாம்ராஜ்யம் என்று படத்தை எழுதிவிட்டு வேலும் வாளும் தாங்கிய வீரர்கள் கப்பல்களிலே இருக்க, கப்பலிலே புலிக்கொடி பறக்க, கடற்கரையில் நின்றவாறு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கையில் வேல் ஏந்தியவாறு அந்த படைகளை நோக்கி நீட்டியவாறு அந்த படம் வரையப்பட்டிருந்தது. இதை பார்த்து விட்டு செல்லுங்கள், எங்கள் சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்றேன். சரியாக ஒரு வார காலம் கழித்து வந்து நான் பார்த்தேன், அதிர்ச்சியுற்றேன். அந்த படம் அந்த சுவற்றிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. நான் அதற்கு பிறகு வந்த எல்லா அமைச்சரவைகள் காலத்திலும் கேட்டிருக்கிறேன், அந்த படத்தை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறீர்கள்? எங்கள் பெருமையை, எங்கள் சாதனையை, எங்கள் வெற்றிகளை விவரிக்கின்ற படம் அல்லவா அது? ஏன் எங்கே கொண்டு போய் ஒளித்து வைத்தீர்கள் என்று கேட்டேன். இப்பொழுது நரேந்திர மோடியை கேட்கிறேன். நான் ராஜ்யசபையிலே இருந்தால் நேரில் கேட்டிருப்பேன். இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லை. சூலூர் கூட்டத்தின் வாயிலாக பிரதம மந்திரியை கேட்கிறேன், அந்த ஓவியம் எங்கே இருக்கிறது? Where is that portrait? எங்கே அந்த சித்திரம் இருக்கிறது? அதை திரும்ப கொண்டு வந்து அந்த சுவற்றிலே பதிப்பித்தால் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழர்களை, சோழ மன்னர்களை, புலிக்கொடியை நீங்கள் ஆதரித்ததாக அர்த்தம். இல்லையே நீங்கள் வெளிவேசம் போடுகிறீர்கள். இதையெல்லாம் சொன்னால் தமிழர்கள் மயங்கி விடுவார்கள் என்று கருதி சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றியும் நீங்கள் வாய்கிழிய பேசிவிட்டு போய்விட்டீர்கள். எங்கள் தமிழர்களை ஏமாற்றலாம் என்று கருதி கொண்டு அது ஒரு காலம் நடக்காது. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இங்கே என்னை போன்றவர்கள் லட்சோப இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் நாடி நரம்புகளின் இந்த உணர்ச்சியை நான் ஊட்டுவேன். இயற்கை எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குரலின் ஒலி அடங்குகின்ற வரையில், என் நாவுக்கு பேசுகிற சக்தி இருக்கின்ற வரையில், தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்ற வரையில் நான் நாடு சுற்றி வருவேன். நாற்சந்தி முனைகளிலே நின்று பேசுவேன். தமிழக மக்களை, குறிப்பாக இளைஞர்களை, மாணவர்களை, அவர்களை தட்டி எழுப்புவேன். உங்கள் மூதாதையர்கள் யார்? உங்கள் பூர்வீகம் என்ன? கடந்த காலத்திலே நம் தமிழர்கள் சாதித்தது என்ன? அது கீழடி ஆய்வுப் பொருள்கள் மூலம் மட்டும் தெரிந்து விடாது. இப்படிப்பட்ட சரித்திரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், புகழ்மிக்க வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அந்த உணர்வைத்தான் தந்தை பெரியார் முதலில் ஏற்படுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனை ஏற்படுத்தினார். அந்த உணர்வு காரணமாகத்தான் தாளமுத்து நடராஜனும் அரங்கநாதனும் சின்னசாமியும் சிவலிங்கமும், நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல கீரனூர் முத்துவும், அங்கே மாயவரம் சாரங்கபாணியும் பீளமேடு தண்டபாணியும் தங்களை அழித்துக் கொண்டார்கள். திமுக கழகத்தை காப்பாற்ற மாவீரன் KVK சாமியும், உடையார்பாளையம் வேலாயுதமும், திராவிடர் கழகத்தை காக்க உடையார்பாளையம் வேலாயுதமும், அதற்கு பிறகு வண்டை பாண்டியனும் நெல்லிக்குப்பம் மஜீதும் பிரதாபச்சந்திரனும் தங்கள் உயிர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தத்தம் செய்தார்கள்.
திராவிட இயக்கத்துக்காக தங்கள் உயிர்களை தந்தார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படியுங்கள் தம்பிகளே. பதவிகள் ஏதாவது வருமா என்று ஏங்கி கிடப்பவன் அல்ல வைகோ. என் புதல்வன் எங்கள் இயக்கத்தினுடைய 99.9% தோழர்களினுடைய கட்டாயத்தின் பேரில், வற்புறுத்தலின் பேரில் அவன் கழகத்துக்குள்ளே வந்தான். நான் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டேன். மறுமலர்ச்சி திமுக கழகத்திலே பிரவேசிக்க ஒருபோதும் நான் உடன்பட மாட்டேன் என்று நிர்வாக குழுவிலே நான் பேசிய போது ஆடுதுறை முருகனும் ஆடிட்டர் அர்ஜுனராஜும் போன்றவர்கள் அனைவருமே வரிசையாக எழுந்து, நீங்கள் என்ன சர்வாதிகாரியா, எதேச்சாதிகாரியா, உங்கள் புதல்வன் கட்சிக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை? இல்லை, நான் சில கோட்பாடுகளின் அடிப்படையிலே இயக்கத்தை நடத்தி வருகின்றவன், ஆகவே அதை அனுமதிக்க நான் தயாராக இல்லை என்றேன். அப்படியானால் வாக்கெடுப்பு நடத்துங்கள், ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் உடன்பட்டேன். ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. அவன் துரை கட்சிக்கு வரலாமா வேண்டாமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்ட வாக்குச்சீட்டு ஒவ்வொரு இடமும் கொடுக்கப்பட்டது. தனித்தனியாக சென்று அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே போய் ஓட்டை பதிவு செய்து விட்டு வந்தார்கள். 106 பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள். அதில் 104 பேர் துரை வைகோ மறுமலர்ச்சி திமுகவுக்கு வர வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள். பொதுவாக எல்லா கண்முனையிலும் போட்டுத்தான் அந்த ஓட்டுகள் எண்ணப்பட்டன. 2 பேர் கூடாது என்று அவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் அவன் இயக்கத்துக்குள்ளே வந்தானே தவிர, அதை ஒரு சொல்கிறாராம், முன்கூட்டியே இவர் சொல்லி வைத்து விட்டார், இப்படிதான் ஓட்டு போடணும்னு. அழுகி போகும் அவனாக்கு. எழுதுகிற கை விரல்கள் அழுகி போகும். சத்தியத்தின் பக்கம் நிற்பவன், உண்மையின் பக்கம் நிற்பவன். ஆகவே அத முடிவுக்கு பிறகு அவன் அரசியல் கட்சிக்கு வர வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்த அந்த காலகட்டத்தில் நான் தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கவில்லை. இந்த முடிவு திணிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இப்பொழுது மந்திரி பதவிக்காக போய் மனு போடுகிறான், பிரதமரை சந்திக்கிறான், மறுமலர்ச்சி திமுக அமைச்சரவையிலே சேர துடிக்கிறது என்று என் மீது மிகுந்த அன்பும் அளவற்ற மரியாதையும் வைத்திருக்கிற பத்திரிகைகள் 8 காலம் போடுகின்றன. ரொம்ப வாழ்க பத்திரிகா தர்மம், வாழ்க அவர்களுடைய பத்திரிகைகள். நான் இதற்காகத்தான் கூட்டணி மாறப்போகிறேன். கூட்டணி மாறப்போகிறது மதிமுக. இது ஒரு நாள் செய்தி. பிரதமரை சந்தித்ததை அமைச்சர் பதவி வாங்குவதற்காக நான் சொல்லுகிறேன். விஸ்வநாத் பிரதாப் சிங் என்னிடம் பேசியது உண்டு, என்னுடைய கேபினட்டிலே உங்களை சேர்த்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று. அந்த ஆசையை விட்டுவிடுங்கள் தலைவர் அவர்களே. திமுக எடுக்கிற முடிவுதான் முடிவு. என்னையே பிரேரித்தாலும் நான் ஒருபோதும் அமைச்சராக ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். 98லும் 99லும் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமரான போது என்னுடைய அமைச்சரவையிலே நீங்கள் சேர்ந்தால் என்னுடைய கேபினட் பலம் வாய்ந்ததாக இருக்கும். You will be a pillar of strength to me என்று வாஜ்பாய் சொன்னபோது அவர் வீட்டுக்குள்ளே அத்வானியும் இருக்கிறார். நான் சொன்னேன் அவரிடம், ஒரு காலம் அமைச்சர் பதவியை நான் ஏற்க மாட்டேன். Even otherwise, I will be a pillar of strength to your government on the shore of the parliament. இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு பக்கத்துணையாக வைரத்தூணாக வைகோ நிற்பார் என்று சொல்லியதும், அவர் ஈரோடு மாநாட்டிலே, உங்கள் கொங்கு மண்டலத்திலே நடைபெற்ற மாநாட்டில் உள்துறை அமைச்சர் லால்கிருஷ்ணன் அத்வானி பேசும்போது, வைகோ இஸ் எ ரேர் பெக்கூலியர் ஸ்பெசிமன், அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். நானும் வாஜ்பாயும் எவ்வளவோ சொன்னோம், நீங்கள் கேபினட் மந்திரியாக வேண்டும் என்று. ஒரேடியாக நிராகரித்து விட்டார். ஒருபோதும் நான் மந்திரி ஆக மாட்டேன் என்று என் சகாக்கள் 2 பேருக்கு மந்திரி கொடுங்கள், பதவி கொடுங்கள் என்று கண்ணப்பனுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் அமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்தவன் இந்த வைகோ என்பதை நாடு நன்றாக அறியும். அப்படிப்பட்ட நானா கூட்டணி மாறப்போகிறேன்? 8 வருடங்களுக்கு முன்னால் தீர்மானமாக ஒரு முடிவெடுத்து
திராவிட இயக்கத்தை தகர்ப்பதற்கு பல சக்திகள் முனைகின்றன. திராவிட இயக்கத்தை காப்பது நம்முடைய கடமை என்று முடிவெடுத்து நிர்வாக குழுவிலே கலந்து பேசி எல்லோரிடமும் 1.5 மணி நேரம் நான் விளக்கம் தந்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் போய் சேர்ந்து விடுவோம். திமுக கழகம் பலமான கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி, சல்லிவேர் வரை ஊரெங்கும் பரவி இருக்கிற கட்சி. அதை சிதைப்பதற்கு முனைகிறார்கள் வடநாட்டில் இருந்து வந்து. அதை நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய கட்சிக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி கிடையாது, அந்த அளவுக்கு கட்சி பலம் கிடையாது. ஆனால் இருக்கிற கண்மணிகள் ஸ்பார்ட்டா வீரர்களைப் போல உறுதியானவர்கள், நெஞ்சுரம் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய இயக்கம், நம்முடைய பலத்தையும் சேர்த்து கொடுப்போம், நம்முடைய சக்தியையும் சேர்த்து திமுகவுக்கு தருவோம். அது நம்முடைய இறுதியான உறுதியான முடிவு என்று அறிவித்து இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இன்றைய முதலமைச்சர் வருகிற போது என் சகோதரர்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் பார்க்க நான் அந்த விமான நிலையத்துக்குள்ளே காத்திருந்து இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டோம், திமுக கழகத்தோடு கரம் கோர்ப்பது என்று நான் சொல்ல, அதை போய் அப்பொழுது பேசினால் செவிகள் கேட்கும், மனம் புரிந்து கொள்ளும் அந்த நிலையில் இருந்த கலைஞர்களிடம் அவர் போய் சொல்ல, அதற்கு பிறகு ஒரு நாள் அவருடைய நீண்ட நாள் வாழமாட்டார் உயிரோடு என்ற போது நான் பார்க்க சென்றேன். தளபதி ஸ்டாலினும் நான் மாத்திரம் அந்த கோபாலபுரம் வீட்டில் அந்த படிக்கட்டுகளிலே ஏறி அவர் படுத்திருந்த அறைக்குள்ளே சென்றோம். படுத்திருந்த அவரிடம் ஸ்டாலின் அவர்கள் அவர் தோளை தட்டி, அப்பா வைகோ வந்திருக்கார்ப்பா என்று சொன்னார். லேசாக கண் விழித்து பார்த்த கலைஞர் அவர்களிடம், நான் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக ஒரு காலத்தில் போராடினேனோ உடனிருந்தேனோ அதே போல தம்பி தளபதிக்கும் நான் பக்கபலமாக என்றைக்கு இருப்பேன் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் என்று சொன்னதை திருச்சியில் நடைபெற்ற ஒரு புத்தக விழாவில் இதே வார்த்தைகளை ஸ்டாலின் சொன்னார். நான் சொன்னால் வேண்டும் என்று சொல்வதாக அவர் சொன்னார். பக்கபலமாக உங்களுக்கு இருந்ததை போல எனக்கும் இருப்பார் என்று வைகோ சொல்ல, கண்களிலே இருந்து கலைஞர் கண்களிலே கண் கலங்க கண்ணீர் கசிய, கையை அவர் நீட்ட இவர் அந்த கரத்தை பற்றி கொள்ள, இதை அருகிலே இருந்து பார்த்தவர் நான் என்று திருச்சியில் நடைபெற்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள். அந்த முடிவிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான வேறு சுணக்கத்துக்கு இடமில்லை. என்னோடு இருப்பவர்கள் யாரும் பதவி ஆசைகளுக்காக வந்தவர்கள் அல்ல. 1993 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பாளையங்கோட்டையிலே தம்பி டேவிட், ஒரு கிறிஸ்டியன் யங்ஸ்டர், எங்களுக்கு பந்தல் அமைப்பவர், மேடை அமைப்பவர் அவர்தான். அவருடைய கல்யாண வரவேற்பில் நான் பேசினேன். அக்டோபர் 18ஆம் தேதி மாலையில், திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, எல்லோரும் என் முன்னால் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கவில்லை. என்னோடு வந்தால் கவுன்சிலராக முடியாது, என்னோடு வந்தால் பஞ்சாயத்து தலைவராக முடியாது, என்னோடு வந்தால் எம்எல்ஏ எம்எல்சி எம்பி ஆக முடியாது, என்னோடு வந்தால் ஒரு காலம் மந்திரியாக முடியாது. என்னோடு வந்தால் கரிவால்ஜி அன்றைக்கு போர்க்களத்திலே சொன்னதை போல வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் இரத்த துளிகளும் தான் வழிநெடுகிலும் இருக்கும். போராட்ட களங்கள் இருக்கும், சிறை கூடங்கள் இருக்கும். இதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் வைகோ சொன்ன வார்த்தைகள். அதை பின்பற்றித்தான் வந்தார்கள். வந்தவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள், உறுதியாக என்றைக்கும் இருப்பார்கள். நான் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துவிடப் போகிறேன்? 30 வருடம் திராவிட முன்னேற்ற கழகம், 31 வருடத்துக்கு மேலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஏறத்தாழ 62 ஆண்டுகள் என் பொது வாழ்வில் கிட்டத்தட்ட 29 முறை சிறை சென்றிருக்கிறேன். திமுக கழகத்திலே 25 முறை சென்றது போல 1.25 வருடம் புடா கைதியாக இருந்தேன். சாதாரண கைதியாக, சி கிளாஸ் பிரிசனராக
எவர் சில்வர் தட்டுக்கள் எல்லாம் சிறைவாசிகள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்தாலும் நான் ஏழை கைதி வாங்குகிற அந்த அலுமினிய தட்டிலே அவனுக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டதோ அந்த உணவை தவிர இன்டர்வியூல கூட ஒரு உணவு பண்டம் நான் வாங்கியது கிடையாது. அது தொண்டனுக்கு செய்கிற துரோகமாக நினைத்தவன் நான். எனக்கு நவம்பர் மாதத்தில் வேலூர் குளிர், வெயில் காலத்திலே நெருப்பு வெயில், மலை சிகரங்களின் மீது குன்றுகள் மீது பட்டு இரவு வேளைகளில் நவம்பர் டிசம்பரில் குளிர் தாங்க முடியாது. என்னுடைய அறையின் கதவிலே ஒரு சாக்கை தொங்கவிட்டிருந்தேன். உள்ளே கொசுவர்த்தி எரித்து வைத்திருந்தேன். அந்த கொசுவர்த்தியினுடைய புகை திறந்தோர் சுவாசித்து 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 எனக்கு இருமல் வந்தது. எந்த மருந்துக்கும் அது கட்டுப்படவில்லை. விடிய விடிய இருமிக் கொண்டிருப்பேன், பகல் பொழுதும் இருமிக் கொண்டிருப்பேன். டாக்டர் கலாநிதி என்னை பார்க்க வந்தார். என்ன இப்படி இருமுறீங்க, ஒருவேளை டிபியா இருக்குமோன்னு நான் டவுட் பண்றேன். இங்க எக்ஸ்ரே கிடையாது, ஜெயிலில் ஜிஹெச்ல இருக்கு. நாளைக்கே போய் ஜிஹெச்ல நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துக்கொள்ளுங்கள், சூப்பர்டென்ட்ட இப்பொழுதே சொல்லுகிறேன் என்றார். நான் டாக்டர் கலாநிதியிடம் சொன்னேன், சூப்பரண்டே அனுமதித்தால் நாம் ஜெயிலை விட்டு போக மாட்டேன், நான் போய் எக்ஸ்ரே எடுக்க மாட்டேன். ஏன், ஒருவேளை எக்ஸ்ரே டிபி நோய்க்கான அறிகுறிகள் இருக்கின்றது என்று ரிப்போர்ட் ஒருவேளை வந்துவிட்டால் என்னை கேட்காமலே என் சகோதரர்கள் ஹைகோர்ட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் எனக்கு ஜாமீன் மனு போடுவார்கள். ஜாமீனும் கோர்ட் கொடுக்கக்கூடும். அப்பொழுது சொல்வார்கள், வீதிகளில் இருந்து இவன் சிறைக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை, அதனால் இருமல் என்று ஒரு நாடகம் போட்டு ஆஸ்பத்திரியிலே போய் டாக்டர்களை சரி கட்டி ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வாங்கி கோர்ட்டுக்கு அணுக சொல்லி ஜாமீன் வாங்கி ஜெயிலை விட்டு ஓடிவிட்டான் என்று சொல்வார். ஆகவே நான் ஒருபோதும் சிறையை விட்டு வெளியே வர மாட்டேன் என்றேன். என் சகோதரர் டாக்டர் மாசிலாமணி, அவர் ஒரு மருத்துவர், எல்லா மருந்துகளும் பயனளிக்கவில்லை 2-2.5 மாதம். அவர் ஒரு ஸ்ட்ரிப் மெடிசின்ஸ் மாத்திரைகளை கொண்டு இது ஒரு வேளை கேட்கும், இதை சாப்பிடுகிற, ஒரு நாளைக்கு 3 வேளை என்றான். சாப்பிட்டேன். 5வது நாளே என் இருமல் என்னை விட்டு அகன்றது. நான் ஏன் இதைக்காக சொல்லுகிறேன், என் சகாக்கள், என் சகோதரர்கள், என் தோழர்கள், என் கண்மணிகள் எங்கேயும் தலைகை விழுவதற்கு ஒரு காலம் வைகோ காரணமாக. எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி ஓடி மறைந்து விட்டது. 81 வயது கடந்து விட்டது. இன்னும் சில ஆண்டுகள் இயற்கை அன்னை எவ்வளவு காலத்துக்கு என்னை வாழ அனுமதிக்கிறாளோ அவ்வளவு காலத்துக்கு வாழ்வேன். செந்தமிழ் நாட்டுக்காக, செந்தமிழ் மொழிக்காக, ஈழ தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நமக்காக பேச நாடாளுமன்றத்திலே ஒரு பிரதிநிதி இல்லையே என்று ஏங்குகிற, நாங்கள் அனாதைகளா என்று தவிக்கின்ற நாதியற்ற மக்களுக்காக என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அது நாடாளுமன்றத்திலே ஒலிக்க முடியாமல் போனாலும் மக்கள் மன்றத்திலே, இப்படிப்பட்ட சூலூர் வீதிகளிலே அது ஒலிக்கும். அந்த சக்தியை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்துவேன். எனக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, மதுவை ஒழிப்பதற்காக. என் தாயார் சொல்லி சொல்லி கேட்காமல் உண்ணாவிரதம் இருந்து அதன் காரணமாகவே இன்னும் 5 ஆண்டு காலம் உயிர் வாழ வேண்டிய என் தன்னை மாரியம்மாள் செத்து போனாள். என்னுடைய தம்பி வை ரவிச்சந்திரன் 37 புலிகளை, விடுதலை புலிகளை, காயமுற்ற புலிகளை வீட்டிலே வைத்திருந்து, அதிலே சில பேருக்கு கண்கள் தெரியாது, கைகள் கிடையாது, கால்கள் கிடையாது. ஒரு இளைஞனுக்கு 2 கண்ணும் தெரியாது, முழங்கைக்கு கீழே 2 கையும் கிடையாது, முழங்காலுக்கு கீழே 2 காலும் கிடையாது. இப்படி ஒரு உருவம். அந்த பிள்ளையை 2 கையாலும் தூக்கி கொண்டு போய் காலையிலே கழிப்பறையிலே உட்கார வைத்து அவனை சுத்தப்படுத்தி விட்டு பகல் பொழுதிலே டாக்டர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து 3 வேளையும் தாயார் அறுசுவை உணவு என் தாயார் சமைப்பது அந்த பிள்ளைகளுக்கு போட்டுவிட்டு கடைசி 6 மாதம் வாடகை வீட்டிலே பாளையங்கோட்டைக்கு பக்கத்திலே அவர்களை வைத்திருந்த போது 17 பேர் சுகமாகி போர்க்களத்துக்கே திரும்ப போய்விட்டார்கள். புலிகளின் போர்க்களத்துக்கு 20 பேர் வீட்டில் இருந்தார்கள். டிஎஸ்பி பலவேசம் ஓய்வு பெற்று விட்டார். இப்பொழுது அவர் வீட்டுக்கு வந்து, தம்பி, நாளை ராத்திரிக்குள்ள உங்க வீடு ரெய்டாக போகிறது, ஆயுதங்கள் ஏதாவது இருந்தால் அதை அப்புறப்படுத்தி விடுங்க என்று சொல்ல,
ஒரு ஆயுதம் கிடையாதுன்னாங்க. அவங்க கட்டியிருக்கிற விஷக்குப்பி ஒன்று தான் கழுத்தில் தொங்குது, வேற ஆயுதம் எதுவும் கிடையாது. மறுநாள் அவன் தன் துணைவியாரையும் மற்றவர்களையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு அவன் மாத்திரம் அவர்களோடு இருந்தான். போலீசார் வந்து அவனையும் சேர்த்து கைது செய்து கொண்டு போனார்கள் 21 பேராக. மன்றத்திலே நிறுத்தப்பட்ட போது ஜட்ஜி கேட்டார், தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், இப்பொழுது விடுதலை புலிகளை நீங்கள் வீட்டிலே வைத்திருந்தது குற்றம்தானே என்று கேட்டான். அவன் தயங்காமல் சொன்னான், உங்கள் சட்டப்படி அது குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி அது மனிதாபிமான கடமை, அதில் தவறு எதுவும் கிடையாது என்று பதில் சொன்னான். இது பத்திரிகைகளிலே வெளிவந்தது. சோழ மண்டலத்தின் திமுக சேனாதிபதி சேலம் சிறையிலே என்னோடு இருந்த அண்ணன் கோசி மணி அண்ணா அறிவாலயத்தினுடைய தாழ்வாரத்திலே என்னை பார்த்து இங்க வா என்று சொல்லி, நீ வானலாக பேசி எழுதி ஜெயிலுக்கு போய் ஊர் ஊராக போய் திமுக மேடையில் பேசி நல்ல பெயர்லாம் வாங்கியிருந்த, உனக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைத்து நினைச்சிட்டு இருக்கியா? உன் தம்பி ரவிச்சந்திரன் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு அவன் உச்சத்துக்கு போய் விட்டான் என்று அண்ணன் கோசி மணி அவர் சொன்னாரே. அவனை சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியிலே நான் போட்டியிடவில்லை என்ற போது என் தம்பி வை ரவிச்சந்திரனை நான் வேட்பாளராக நிறுத்தினேனா? என்னை விட மனிதாபிமானம் மிக்கவர், என்னை விட நோய்வாய்ப்பட்ட மக்களின் மருத்துவமனைகளுக்கு போய் சார்த்து உதவி செய்யக்கூடியவர், புது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர். ஆனால் அவரை நான் அறிவிக்கவில்லையே, சிவகாசி எம்பி வேட்பாளர் என்று நான் அறிவிக்கவில்லையே. என் மனைவி என்னுடைய அண்ணன் ராமானுஜம் அவர்களினுடைய மூத்த புதல்வன் சரவண சுரேஷ் காவிரி பிரச்சனையை காப்பதற்காக தளபதி ஸ்டாலின் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொண்டு கடலூர் கூட்டத்திலே பேசிவிட்டு இரவிலே தஞ்சைக்கு சென்று வழக்கமாக தங்குகிற தமிழ்நாடு விடுதியிலே நான் தங்கியிருந்த போது 6 மணிக்கு எழுந்து தொலைக்காட்சியை நான் சுற்றிய போது தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. விருதுநகருக்கு பக்கத்தில் சூலக்கரை வேட்டில் சரவண சுரேஷ் என்ற இளைஞன் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு மரணப்படுக்கையில் உயிர் ஊசலாடுகிற நிலைமையிலே இருக்கிறார் என்ற அந்த செய்தி வந்தது. உடனே என் துணைவியாரிடம் தொலைபேசியிலே கேட்டேன், அலைபேசியிலே, நம்ம சுரேஷ் தான் அப்படி செய்து விட்டார் என்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறவன், மேடைக்கு வரமாட்டான், புகைப்படத்துக்கு வரமாட்டான். அவன் ஏன் இப்படி தீ குளித்தான்? அவன் அப்பாவிட சொல்லியிருக்கிறான், மாமாட்ட சொல்லாதீங்க, நான் செத்து போயிடுறேன், என்னை காப்பாற்ற முயற்சிக்காதீங்க. ஏன் இந்த முடிவெடுத்தார் என்று நான் விசாரித்தேன். அவன் 10 நாட்களாக தன் மனைவியிடம் புலம்பிக் கொண்டே இருந்திருக்கிறான். மாமா எவ்வளவோ தியாகம் செய்தார்கள், இன்றைக்கும் முல்லை பெரியாருக்காக, நீட்டோனுக்காக, ஸ்டெர்லைட்டை எதிர்த்து, நெய்வேலிக்காக, புது பிரச்சனைகளுக்காகவே போராடுறாரு. இதை பாராட்டாட்டாலும் பரவாயில்லை, அவரை எவ்வளவு இழிவுபடுத்தி பதிவுகள் போடுகிறார்கள், எவ்வளவு கேவலமான பதிவுகளை அவர் மாமா மீது போடுகிறார்கள், என்னால் தாங்க முடியலையே என்று வீட்டில் அழுதான். பதிவுகள் போட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அவன் ஜீவன் பறிபோவதற்கு நீங்கள் தானே காரணம். அவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்று தஞ்சையிலிருந்து மதுரை அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு விரைந்தேன். அவன் இருந்த அறைக்குள் சென்றபோது அவனுடைய பேச்சு நின்று விட்டிருந்தது, மூச்சு இழையோடி கொண்டிருந்தது. மறுநாள் அதுவும் நின்றது. அவன் உடலை தூக்கி கொண்டு பெருமாள்வட்டி மயானத்திலே வைத்து தகனம் செய்துவிட்டு நீட்டினோ எதிர்ப்பு நடைபயணத்தில் புலி வில் கயல் கொடியை தளபதி ஸ்டாலின் கையில் கொடுக்க நான் புறப்பட்டேனே, அந்த பயணத்தை தொடர்வதற்காக மீண்டும் நான் வந்து நீட்டினோ எதிர்ப்பு நடை பயணத்திலே நான் கலந்து கொண்டேன். என் குடும்பம் இதைவிட என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பத்திலே ஒருவரை உயிரோடு பலி கொடுத்திருக்கிறேன். என் தாயும் என் தம்பியும் காயப்பட்ட விடுதலை புலிகளுக்காக என் வீட்டையே அவர்களினுடைய பாசறையாக ஆக்கிறார்கள். 1 வருடத்திற்கு மேல் அவர்களை கொண்டு போய் கடைசியில் அவர்கள் கைதாகிற போது இவரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டு பத்மநாபா கொலை வழக்கிலே தம்பி ரவிச்சந்திரன் குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு அவன் சென்னை சிறையிலும் பாளை சிறையிலும் 1 ஆண்டு காலம் இருந்தானே, சிறை தவம் இருந்தானே. அவனை நான் வேட்பாளராக நிறுத்தவில்லையே, அவனை இந்த பதவிக்கு நான் வரவில்லையே. இப்பொழுது இந்த சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு என்னை வசைபாடுகிறவர்கள், என் மீது களங்கம் சுமத்துகிறவர்கள்,
கட்சிக்கு 4 ஆண்டு காலமாக மறைமுகமாகவே துரோகம் இழைத்தவர்கள், கட்சியை விட்டு வெளியே போறவர்கள், வெளியேற்றப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் இவர் ஆலோசனையாக சொல்ல, எல்லா ஏடுகளுக்கும் தகவல் கொடுக்கின்ற வேலையும், இந்த கட்சியை எந்த விதமெல்லாம் களங்கப்படுத்த முடியுமோ அதற்கான வேலைகளையும் செய்தவர்கள். வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. என்னை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை எந்த மேடையிலாவது நான் பேசியிருப்பேனா? என்னை விட்டு விலகி சென்ற பலவர் ஒரு வார்த்தை அவர்களை பற்றி சொன்னதில்லை. என்னோடு இருந்தவரை, என்னோடு பயணித்தவரை அவர்களுக்கு நன்றி. எங்கிருந்தாலும் அவர்கள் வாழ்க. இதைத்தான் சொல்லியிருப்பேன். இப்பொழுதும் அந்த நண்பருக்கு சொல்கிறேன், நீங்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருங்கள், நன்றாக வாழுங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தியாகத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட கோட்டை. இங்கே இருப்பவர்கள் தன்னலவாதிகள் அல்ல, சுயநலவாதிகள் அல்ல. இவர்கள் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக பாடுபடுகின்றவர்கள். அதனால் தான் நான் பேச்சை முடிக்கிற போது கடைசியாக ராஜ்யசபாவில் அறிஞர் அண்ணாவின் கன்னி பேச்சை மீண்டும் மேற்கோள் காட்டி அண்ணா சொன்னார், we want right of self determination, சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்றுதான் தொடக்கத்திலும் சொன்னார், முடிக்கும் போதும் சொன்னார். நான் அதை மீண்டும் மேற்கோள் காட்டிவிட்டு நான் சொன்னேன், நான் என் ஜீவன் அடங்குகிற வரை நான் உயர்த்திய திராவிட இயக்க வாளை உயர்த்துவேன், அதை கீழே போட மாட்டேன். சுதந்திர தமிழீழம் பிறக்கின்ற வரையில் என் குரல் ஒலிக்கும், என் செயல் மலரும். நான் என் சகோதர கண்மணிகளுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் கரும்பஞ்சு புதிகள் என இந்த வாரத்திலே சுற்றி வந்தனவே மேகங்கள், மழை நீரை சூழலிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்கள், இந்த சூலூரிலே மழை பொழிந்தால் இத்தனை பேரும் உட்கார்ந்திருக்க முடியாது. மழை வரக்கூடும் என்று நினைத்தேன். இயற்கை தாயே, இந்த கூட்டத்தை நீ பாதுகாத்து கொடுத்து விட்டார். உனக்கு நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ், வாழ்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ். வெல்க திராவிட இயக்கம், வெல்க திராவிட இயக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும், இதுவரை இருந்த இடத்தை விட்டு அசையாமல் கச்சிலை போல் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் பெருமக்களாகிய உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களிடம் தெரிவித்து விடை பெறுகிறேன். வணக்கம். வைகோ